கிரேஷியஸ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோம்பேறி முட்டைக்கோஸ் கூட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு மெயினாக ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அவசரமான காலை நேரத்துலேயோ அல்லது டயர்டாக இருக்குது ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். ஒரு கால் முட்டைக்கோஸை நான் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை நைஸாகவும் இல்லை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, அப்படி பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு கால் பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 5, 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற கீரி போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மூழ்கிற அளவு அல்லது மூழ்கிறதுக்கு கம்மியான அளவு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுவும் தண்ணி விடும், முட்டைக்கோசும் தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, நிறையா இல்லை. அதை மூழ்கிற அளவை விட கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அதில் வெஜிடபிள் உள்ள தண்ணியும் வரும்போது நல்லா வெந்துடும். ஒரு 3 விசில் மட்டும் வச்சுட்டு, உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுலேருந்து 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் குக்கர் விசில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்படி நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், பருப்புலேருந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். ஒரு ட்ரையான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு பல் பூண்டு, அதை நல்லா நசுக்கி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கூட்டு ரொம்ப நல்லா எந்த கூட்டுக்கும் பூண்டு போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை, 2 வரமிளகாய். ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் அது மாதிரிலாம் போடலை. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டிருக்கோம். அது வெங்காயத்தினுடைய காரம். இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கூட்டுக்கு தனியாக போட்டதுனால இதில் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டு மேலே எடுத்து போட்டுடலாம். சோம்பேறி முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கூட்டு வந்து நான் ரைஸோடு சாப்பிட்றதுனால நான் தண்ணி நிறையா ஆட் பண்ணல. இப்போ நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.